இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷங்க. எப்பவுமே மோடி வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா. அப்படி இப்போ அயோத்தியால தோத்துட்டாங்க. யூபியில் உழுந்தது அடி, தர்மடி. சரிங்களா? கோபத்தை மோதி யார் மேல காட்டுறாரு? இப்போ பேசிட்டு இருக்க மனுஷன் இப்போ பேசிட்டு இருக்காரு, ஸ்பீச் கொடுக்குறாரு. பிஜேபி நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அங்க. அவங்க டெல்லி ஆஃபீஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேபி நட்டா பேசி முடிச்சு மோதியை வர்றாரு பேச. பாரத் மாதா கி ஜெயங்கிறாரு. கரெக்ட், ஓகே. இப்போ ஜெய் ஜெகநாத் ஒரிசால ஜெயிச்சிட்டாருல, கட்சி மாறிட்டாரு, கடவுளை தூக்கி எரிஞ்சிட்டாரு வெளியே. கீழ இருந்து கூட்டம் கத்துது, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் கீழே கத்துறான். இந்த மனுஷன் அப்படியே பாக்குறா. அப்படி நீ கடவுளை கூட கூட்டுறது இல்லடா சாமி, இவ்வளவு வன்மமா? அயோத்தியால தோத்ததுக்கு இவ்வளவு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்க மோதி நீ. அப்புறம் சரி, இது என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்றீங்க. உங்களுக்கு கிடைச்சது 236 சீட்டு பிஜேபிக்கு, மெஜாரிட்டி 272. இப்போ மீதி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கொடுக்கணும். நீ மாட்டுக்கு தனியாக ஸ்டேஜில் ஏறிவிட்டு பேசிட்டு இருக்க மோதி, அது எப்படி புரியல? அப்போ நிதிஷ்குமார், நாயுடுவெல்லாம் அவ்வளோதானா? பழசு மாதிரி மோதி தானா? பார்ப்போம். இன்னும் நிறைய ட்ராமா இருக்கு வரத்துக்கு. பார்ப்போம்.